இன்றைக்கான மினி விலாகில் ஒரு வாக்கிங் போகலாமா? போகிற வழியில் என்னென்ன இருக்குன்னு மட்டும் நீங்களே பாருங்களேன். ஈவினிங் ஒரு 5 மணிக்கு கிளம்பியிருந்தோம். நம்ம வீட்டிலேருந்து ஒரு 10 வீடு தள்ளி போனாலே சீஷோர் வந்துடும். காலை நேரத்தில் நிறைய மீன் இங்கே விற்பாங்க. இப்போது நீங்கள் பார்க்குறது இன்னொரு தீவு, நார்த் பே ஐலாண்டில் இருக்கிற லைட் ஹவுஸ். இதை தான் பழைய 20 ரூபா நோட்டில் பிக்சராக போட்டிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் 500க்கும் அதிகமாக தீவு இருக்குது. ஆனால் அதில் 30-40 தீவில் தான் மனுஷங்க வாழ்ந்துட்டுருக்கோம். ரோட்டுக்கும் கடலுக்கும் நடுவில் இருக்கிற இந்த தடுப்பு முன்னாடிலாம் கிடையாது. சுனாமிக்கு அப்புறம் தண்ணியோட அளவு மாறினதுனால பாதுகாப்புக்காக கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி சீஷோரில் நிறைய பீச்சில் இந்த ஜாப்பனீஸ் பங்கர் இருக்கும். கடல் வழியாக யார் வரா போகிறா, கடலில் என்ன நடக்குதுன்னு பாதுகாப்பாக இருந்து கண்காணிக்கிறதுக்காக இந்த பங்கர் கட்டியிருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் நடந்து போனாலே பார்க் வந்துடும். இந்த பார்க்குக்கு 4-5 பாதை இருக்குது. இது வாட்டர் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ். இதில் நிறைய வாட்டர் கேம்ஸ் வச்சுருந்தாங்க. கோவிடுக்கு அப்புறம் எடுத்துட்டாங்க. உள்ள என்டர் ஆனதுமே லெஃப்ட் சைடில் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்காக ஒரு மெமோரியலும், ரைட் சைடில் சுனாமியில் இறந்தவங்களுக்காக ஒரு மெமோரியலும் கட்டியிருக்காங்க. இது வழியாக உள்ளே போகும்போது ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்கும். அங்கே போய் நம்ம டிக்கெட் எடுத்துட்டு அபிர்தீன் ஜெட்டின்னு ஒன்று இருக்குது. அது வழியாக தான் மற்ற ஐலாண்டுக்கெலாம் போகணும் அப்படின்னா நம்மளை அழைச்சிட்டு போவாங்க. இங்கேருந்து எல் ஷேப்பில் ஒரு பிரிட்ஜ் இருக்கும். இந்த பிரிட்ஜு பார்க்கோட இன்னொரு சைடில் கனெக்ட் ஆகும். ஒரு பார்க்குன்னு வெறும் பொழுதுபோக்காக மட்டும் வச்சிடலாமல் நிறையா பேருக்கு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி ஸ்டாச்சூஸ் வச்சுருப்பாங்க. எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றா உங்ககிட்ட காட்டிட்டு வரேன். இப்போ 5:15 மணி கிட்ட தான் ஆகுது. பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சாயுது பாருங்கள். அந்த மாதிரிலாம் டைமிங் எப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்தியாவோட சேர்ந்ததுனால ஒரே டைமிங் தான், ஆனால் பொழுது 1 மணி நேரம் முன்னாடி. இப்போ உங்களுக்கு சன்ரைஸ் வந்து 6 மணிக்கு ஆகுதுன்னா இங்கே அந்த மாதிரிலாம் 5 மணிக்கே பொழுது விடிஞ்சிடும். 6:30 மணிக்கு ஊரில் இருட்டுதுன்னா இங்கே 5:30 மணிக்கே இருட்டிடும். அந்த மாதிரி கணக்கு தான். பிரிட்ஜு ஃபுல்லாக நடந்து வந்தால் பார்க்கோட இந்த சைடு வந்துடலாம். இங்கே தான் பிள்ளைங்களுக்கு நிறையா ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். இது இன்னொரு வழி பாதை. நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி வேணும்னா ஒன்று ஒன்றா படித்து பாருங்கள். இங்கே ஃப்ரீ ஜிம்மும் இருக்கும். இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை யாரும். காலையில் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் வாக்கிங் ஜாக்கிங்லாம் போயிட்டுருப்பாங்க. அஸ்பர் பிறக்கிறதுக்கு முன்னாடி நானும் அப்பப்போ வந்து போயிட்டுருப்பேன். அந்த கடல் காற்றோடு சேர்ந்து கடல் பார்த்து வாக்கிங் போகும்போது மைண்டு அப்படி ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ண தான் வாக்கிங் போகணும் அப்படின்லாம் கிடையாது. அதே மாதிரி நம்ம எதுக்கு போகணும், வீட்டில் வேலை பார்க்குறோம், உட்காந்து எந்திரிக்கிறோம், நடக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் கணக்கிலே வராது. நல்லா நேர் ரோட்டில் கை வீசி ரெகுலராக போகிறது தான் உடம்புக்கு நல்லது. நல்லா ஆக்டிவாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இப்போது இன்றைக்கி நான் வந்திருக்கேன். இந்த மாதிரி என்றைக்கோ ஒரு நாள் வர்றதெல்லாம் வாக்கிங் லிஸ்ட்லேயே சேராது. இதை வேணும்னா வாக்குன்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் ஆசையாக இருந்துச்சு, நடக்க நடக்க கால் வலி வந்துருச்சு. போக போக பேச்சே வரல, மூச்சு தான் வாங்குச்சு. ஸோ நீங்கள் எப்படி போகணும்னு நினச்சி வாக்கிங் போகாமலே இருக்கீங்களா, இல்லை போயிட்டுருக்கீங்களாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இருட்டிருச்சு, இல்லைனா இன்னும் ஒரு சில இடம் காட்டியிருப்பேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள். ஒரு நாள் காலையிலே வந்து மார்னிங் விலாகுன்னு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். அன்றைக்கி கடல் பக்கத்தில் தானே இருந்திருக்கோம். ஒரு சொட்டு காற்று கூட இல்லை. கொஞ்சம் நேரம் பிள்ளைங்களை விளையாட விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆசை ரொம்ப நாளாக பானிபூரி கேட்டுகிட்டே இருந்தான். எனக்கு அந்த அளவு பிடிக்காது. பிள்ளைங்களுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வீட்டுக்கு போயாச்சு. இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.